எல்லாத்துக்குமே முதல் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குதான் செய்யும், யாருக்கு இல்லைங்கிறது இல்லை. என்ன முதல்ல எங்கள் டைரக்டர் வந்து நடிக்கணும்னு சொல்லும்போது ஸ்ரீதேவி, கமலஹாசன், ஒரு வைத்தியர், வயசான வைத்தியர் வரணும், வந்து அவர் வந்து பேசிட்டு கமலஹாசன் கிட்ட இந்த மருந்து கொடுத்துரு, இந்த மாத்திரை கொடுத்துரு, இத்தனை நாளாக ஆத்தாளு கூட மாட வயசையாக இருந்தேன், இனிமேல் மயிலுக்கு யார் இருக்காங்க, நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்லிட்டு போனார். நானும் அங்கே கொள்ளைகாலில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒன்றா தமிழ் தெரிய மாட்டேங்குது, நடிக்க தெரிஞ்சவனுக்கு தமிழ் வர மாட்டேங்குது. நானும் வந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வந்து ரிகல்சல் கொடுத்துட்டே இருக்கிறேன். டைரக்டர் பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் என்ன கூப்பிட்டாரு, யோ வாயா, இனிமேல் ஆள் கிடைக்கிறது எனக்கு வெயிட்டிங் இருக்கிறாங்க, அந்த பொண்ணு வேறு ஸ்ரீதேவி ரொம்ப நேரமாக 10 போட்டு படுக்க வச்சுருக்கோம், டைம் ஆகிட்டு இருக்குது, நைட்டு வேறு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் ஒரு தாடி கீடி வெள்ளையாக ஏதாவது பண்ணி, முடியெல்லாம் வெள்ளையாக பண்ணி, ஒரு பனின் கிணின்னு போட்டு ஒரு வயசான மாதிரி நீ கெட்ட பண்ணிட்டு வந்துடு அப்படின்னா. ஆஹா, சினிமாவில் வந்து எப்பாவது நடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தான், ஆனால் எடுத்துன்னே ஒரு கிழவ வேஷம் போட சொல்கிறாரு எங்கள் டைரக்டர் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது, அதனால் ஸ்போர்ட்டிவாக டைரக்டர் கேட்டாருங்கிறதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்புறமா வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போய் மேக்கப் போடணும்னு ஒரு வயசான மேக்கப் போட்டுக்கிட்டு வந்தேன். அது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கார் கமல், யார் வர போகிறாங்க, இன்னும் ஆளே கிடைக்கலையா, இல்லை ஒரு ஆள் வர்றாரு, அவர் வந்து கரெக்டாக செஞ்சுருவாருன்னு. யாருன்னு இல்லை வந்துடுவார் அப்படின்னு. அப்புறம் நான் வந்தோன்னே கமலஹாசன் ஒரு ஷாக்கு, ஸ்ரீதேவியும் ஷாக்கோட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்து சொன்னார், பாரதி இது சரியாக வருமா, நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, ஒரு பாவம் அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல நடிக்கிறாரு, இதில் வேற நான் ஸ்ரீதேவி எங்களை பாட்டு டைலாக் விட்டுற போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி இப்படியே நிறைய பில்டப் கொடுத்துட்டாரு. எதுக்கு ஒரு ரிகல்சல் பார்ப்போமே அப்படி இப்படின்னாரு. அப்புறம் இது சொல்ல எனக்கு டென்ஷன். அப்புறம் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்ட்ரெஸ்டாக, எப்படி செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் வந்து டைலாக் பேசணும், வந்து கமல்கிட்ட சப்பானி இத்தனை நாளாக ஆத்தாளுக்கு கூட மாட ஒத்தாசையாக இருந்த, இனிமே அப்படிங்கணும். அந்த இத்தனை நாளாக ஆத்தாளுக்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்கும்போது உளறிட்டேன். ஐயோ எந்த வார்த்தையில் உளறா இருப்பார், இனி அவ்வளோதான் கஷ்டம், தயவுசெய்து ஒரு அனுப்பிச்சிருங்கன்னு வேண்டவே வேண்டாம் அப்படின்னாரு. அப்புறம் டைரக்டர் கேட்டார், என்னையாது அப்படின்னாரு. சார் அவர் இப்படியே சொல்லி எனக்கு வந்து டென்ஷன் ஆகி போச்சு, அதனால் ரிகல்சல் எல்லாம் வேண்டாம், டேக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. அப்புறம் கமல் ஒத்துக்க மாட்டேங்கிறார், அதே எப்படி டேக்கு, ரிகல்சல் நல்லா பார்த்துட்டு தான் போகணும்னாரு. நான் டைரக்டர்கிட்ட, சார் உங்கள் அசிஸ்டன்ட் நீங்கள் நம்புக்க, டேக்கு போயிடலாம் அப்படின்னு. என் நம்பிக்கை இருக்குது, ராஜா நல்லா பண்ணிடுவாப்ல, விடு டேக் அப்படின்ட்டாரு. அப்புறம் டேக்குன்னு நான் செஞ்சேன். நான் கமல் மூஞ்சியவே பார்க்கல, ஏன்னா அவரை பார்த்தா அவர் வேணும்னே இப்படி பார்த்துட்டு அப்படின்னு எல்லாம் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, என்னை எப்படியாவது சொதப்பி விடணும்னு அவருக்கு. அப்புறம் நான் வந்து பிளர்ராக ஒரு லுக் வச்சுட்டேன், அவர் மூஞ்சியவே பார்க்கல, அவர் கண்ணையே பார்க்கல, அந்த சைடு பார்க்கணும் அவ்வளோதானே சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே பேசினேன். டைலாக் கரெக்டாக பேசி முடிச்சுட்டேன். அப்புறம் கடைசியில் வந்து தலையாட்டினார். டக்குன்னு ஒரு டைலாக் அந்த நேரத்தில் ரிகல்சல்லையும் டைலாக்ல இல்லாது, ஆமாம் என்ன புரியுது என்ன அளவு எதுக்கு எடுத்தாலும் சாமிமாடு மாதிரி தலையாட்டிக்கோ அப்படின்ட்டு இருந்துச்சு வந்துட்டேன். கமல் ஷாக்காகி எங்கள் டைரக்டர் உடனே கைதட்டி, அதுக்கப்புறம் என்னையா அப்படின்னாரு. பின்ன அவர் என்ன அவ்வளோ தூரம் வந்து வாரிட்டு இருந்தார் சார், எனக்கு கடைசியில் ஒரு கேப் கிடைச்சது, நான் வரேன்.